நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜாஷுவா டிவி நேயர்களே, இயேசு நல்லவர் ரட்சிப்பின் நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். மன்னிப்பு அல்லது ரட்சிப்பு அல்லது மனம் திரும்புதல் என்றெல்லாம் கேட்கிறோமே. ஜனங்களுக்குள்ளே மனம் வருந்துகிறவர்கள் இருக்கிறார்கள், மனம் திரும்புகிறவர்கள் சிலர். ஆனால் மனம் வருந்தினாலும் திரும்பினாலும் கூட எங்கோ திரும்புகிறார்கள். ஆகவே திரும்புதல், மனம் திரும்புதல் என்பது அது சரியானதானா என்பதை பார்த்து கொள்ளும்படி ஒரு சில நபர்களை பற்றி நான் இந்த நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக மனம் வருந்தினார்கள், ஆனால் அவர்கள் என்ன செய்யவில்லை, திருந்தவில்லை, மனம் திரும்பவில்லை என்பதை பற்றி பார்ப்போமானால், யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்க. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர் என்று சொல்லி அறிக்கை எழுதான். யார்? பார்வோன். எகிப்தியர் எல்லாரும் பார்வோனே ஒரு தெய்வத்துக்கு சமமாய் மிகவும் உயர்ந்த ஸ்தானத்திலே மதிக்கிறார்கள். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது யோசேப்பு அறியாத வேறு ராஜன் வந்தான், அவன் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் நடத்தினான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்படி இருக்கிறபடினாலே அவன் இந்த நாட்களிலே இந்த நிலைமை, அது அவருடைய கூக்குரல், ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இடும் கூக்குரல், அவர்கள் படு கஷ்டத்தை கர்த்தர் கண்டார், அவர்களை விடுதலையாக்க சித்தம் கொண்டார், மோசேயை அனுப்பினார். மோசே மூலமாக சொன்னார், என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்யும்படி அவர்களை போகவிடு என்று. நான் போக விடுகிறது, தேவனுக்கு ஆராதனை தேவனை எனக்கு நான் அறியேன், தேவனிடத்தில் நான் போக அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தடை செய்கிறான். அதாவது தேவனை ஆராதிப்பதற்கு தடை செய்கிற எந்த மனுஷனுக்கும் நல்ல முடிவு இல்லை. அதற்கு ஒரு உதாரணம்தான் இந்த பார்வோன். இவன் தன்னுடைய ஜனங்களை, நான் இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி போக விட மாட்டேன், அவர் யார் என்றெல்லாம் சொல்கிறான். ஆண்டவர் அவனுக்கு பல அடையாளங்களை, அற்புதங்களை அவனுக்கு முன்பாக அவனுக்கு உறுதிப்படுத்தும்படி திஷ்டாந்தமாக அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிற 10 வாய்ப்புகளை கொடுத்தார். அத்தனை காரியங்களையும் நானும் கடிந்து கொள்ளப்பட்டும் அவன் இருதயத்தை கடிதப்படுத்தி கொண்டே சென்றான். கடைசியாக தலைச்சான் பிள்ளைகள் சங்கரிக்கப்பட்டதை அடுத்து பயந்து போய் அனுப்பிவிட்டான். ஆனாலும் அனுப்பிவிட்டு 3ஆம் நாளில் மறுபடி, ஐயோ நமக்கு வேலை செய்ய ஆள் இல்லாமல் இவர்களை அனுப்பிவிட்டோமே என்று பின்தொடர்ந்து வந்து கடைசியாக செங்கடலில் மூழ்கி அவன் ஜனங்களும் மூழ்கி போனார்கள். வேதவசம் சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடிதப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் என்று நீதிமொழிகள் 29:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்திற்கு ஒரு உதாரணம் தான் இந்த பார்வோனை பற்றி அந்த இடத்துல அவன் சொல்கிறான், நானும் என் ஜனங்களும் பாவம் செய்தோம் இந்த முறை என்று சொல்லி மனம் வருந்துகிறான். ஆனால் திருந்தினானா என்றால் இல்லை. அதை பின்வந்த வசனங்களில் வாசி கேட்டால் தெரியும். ஆதியாகமம், யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 22 முதல் சில வசனங்களை வாசி. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவருடைய பதிலாக நின்றது. இந்த சம்பவத்தில் என்ன நடக்குது என்றால், 3ஆம் நாளிலே இஸ்ரவேலர் சிவந்த சமுத்திர நடையிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இதை கண்டு கேள்விப்பட்ட பார்வோன் தன்னுடைய ரதங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு அவர்களை துரத்தி மடக்கி பிடித்து கொண்டு வந்து விட வேண்டும் எகிப்துக்கு என்று வருகிறான். பின்தொடர்ந்து வந்தால் சமுத்திரத்தின்
பக்கம் வரும்போது தேவன் அவர்களுக்காக ஒரு காரியங்களை செய்தார். இஸ்ரவேலருக்காக சமுத்திரத்தை பிளந்துவிடும்படி மோசேயினிடத்தில் சொன்னபோது மோசே தன் கோலை நீட்டினான். சமுத்திரம் நன்றாக பிளந்தது, இரு பக்கமும் மதில் போல நின்றது. ஜனங்கள் சமுத்திரத்தின் நடுவிலே வெட்டாந்தரையில் நடந்து போவது போல் நடந்து போனார்கள். இதை பார்த்த பார்வோனும் அவன் கூட்டத்தாரும் நாமும் பின்தொடர்ந்து சென்று விடலாம் என்று வந்தார்கள். அதற்கு முன்னதாக இஸ்ரவேலர் மறுகரை சேர்ந்து விட்டார்கள். இப்பொழுது பார்வோனும் அவன் சேனையும் நடு சமுத்திரத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்விதமாக அவர்கள் வந்து கொண்டிருந்த போது தேவன் மறுபடியுமாக சமுத்திரத்தை நோக்கி மோசே கோல் நீட்ட சொன்ன போது சமுத்திரம் அவர்களை பார்வோனையும் அவன் கோட்டத்தையும் சமுத்திரத்தின் ஆழத்திலே மூழ்கடித்து விட்டது. இந்த காரியத்தை தொடர்ந்து வாசி கேட்போம். தொடர்ந்து வாசி. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வருகிற ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியன் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்று நடு சமுத்திரத்திலே சாகும் தருமாயிலே பார்வோனுக்கு அறிவு வருகிறது. ஓடிவிடலாமா என்று பார்த்தால் பின்ன ஓடுவதற்கு வாய்ப்பில்லை, முன்னே தொடர்ந்து போகிறதுக்கும் வாய்ப்பில்லை. ஏனென்றால் ரதங்களின் உருளைகளெல்லாம் கலண்டு போயிற்று. எல்லாரும் எங்கேயும் ஓட முடியாத நிலைமையிலே சமுத்திரம் அவர்களை வந்து மூடிக்கொண்டது. வாசிமா. கர்த்தர் மோசையை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் ரதங்கள் மேலும் குதிரை வீரர் மேலும் திரும்பும்படி உன் கையை சமுத்திரத்தமே நீட்டி என்றார். அப்படியே மோசன் தன் கையை சமுத்திரத்தமே நீட்டினான். விடிய காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவருடைய கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்விதமாக பார்வோனின் கைது இதுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஒரு சில குடும்பங்களிலே மனைவியானவள் ரட்சிக்கப்பட்டிருப்பாள். அவள் ஆலயத்துக்கு போவாள். புருஷக்காரர் பெரிய அதிகாரி மாதிரி, இன்னைக்கு கோயிலுக்கெல்லாம் போகிறது போதும், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அதிகாரம் பண்ணுவார். ஐயா ஜாக்கிரதையாயிருங்கள், தேவனுடைய காரியங்களிலே தலையிடாதீர்கள். சில ஊர் தலைவர்கள் அல்லது சில சமுதாய தலைவர்கள் ஆலயத்துக்கு போகக்கூடாது, ஆராதனை செய்யக்கூடாது என்று தடை செய்வார்கள். ஐயா பார்வோனை நினைத்து கொள்ளுங்கள், பார்வோனை விட நீங்கள் ஒன்று பெரிய ஆள் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை தடை ஆராதனைக்கோ ஊழியங்களுக்கோ தடை செய்வது உங்களுக்கு விளையாட்டாக தெரியலாம், ஆனால் அது மலையில் மோதுகிற காரியம் போன்றது. தவறை தீர்மானித்து விடாதீர்கள். அதாவது மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவதற்கு சமானமாய் அவர்களும் ஒரு கடவுளை கும்பிடுறாங்க, நம்மளும் ஒரு கடவுளை கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒன்று உண்டாக்கி வச்சுக்கிட்டு நானும் ஓச்சித்து போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க முடியாது. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, அவரால் என்று வேறொருவார் ரட்சிப்பு இல்லை. அவரை வழிபடுவதற்கும் மற்ற இதை வழிபடுகிறதுக்கும் சமமாய் நினைத்து போராட வேண்டாம். தேவனுடைய காரியத்தில் விளையாடாதிருங்கள், கர்த்தருக்கு பயந்திருங்கள். பார்வோன் விதமாக ஆராதிக்க போக விடாமல் தடை செய்தபடியினாலே கடைசியாக சமுத்திரத்தில் மூழ்கினான். அவனுடைய முடிவு தான். தேவனை ஆராதிப்பதற்கு தடை செய்கிற மனுஷனுடைய முடிவை பாருங்கள். சரி, அதுதான் நீதிமொழிகள் 29:1 சொல்லப்பட்டிருக்கு. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரி கடிந்தப்படுகிறவன் சகாயமின்றி சழுதினில் நாசமடைவான் என்பதை அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறிற்று. இதுபோல் இன்னும் கூட ஒரு ராஜா, அது புதிய இந்த இஸ்ரவேலின் ராஜா தான், சவுல் ராஜா. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. 24 வசனத்தை வாசி கேட்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறியதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போது தேவனாகிய கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காரியங்களிலே சில காரியங்களை செய்யும்படி சவுல் ராஜா, அதாவது சவுலை முதலாவது ராஜா, இஸ்ரவேலின் முதலாவது ராஜாவாக பிரேசிப்படினார். அவன் எளிமையான நிலைமையில் இருந்தவனே அவனை ராஜாவாக்கினார். அப்போது அவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார், இந்த இடத்துக்கு போய் இந்தந்த காரியத்தை செய்து விட்டு வா என்று. அவன் அந்த காரியங்களிலே சில, அதாவது அங்கே உள்ள சாபத்தீடானவைகளில்
ஒன்றையும் மீதியாக வைக்காதே, அவை எல்லாவற்றையும் அழித்து விடு என்று சொல்லியிருந்தார். அங்கே இருந்த கொழுமையான ஆடு மாடுகளில் பிரதானமானவைகளை வைத்து கொண்டு மற்றவைகளை ஈனமானவைகள் அழித்து விட்டான். இப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து கேட்கிறான். சாமுவேல் தீர்க்கதரிசி வரும்போது அவன் சொல்லுகிறான், ஆண்டவருடைய சொல்லிப்படியே நான் செய்துட்டு வந்துட்டேன்னு. அப்படின்னா நான் என் காதில் விழுகிற அந்த ஆடு மாடுகளின் சத்தம் என்னன்னு கேட்குறான். அது வந்து உங்களுடைய ஜனங்கள் உங்களுடைய தேவனாய் கருத்துக்கு பலியிடும்படி வைத்தார்கள் என்று. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிற பலியிடுவது நல்லதாக இருக்காது என்று சொல்லுகிறான். இப்படி சொன்னபோது அவன் சொல்லுகிறான், ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் என்று மன்னிப்பு கேட்கிறான். அதான் அந்த 24ஆம் வசனத்தில் மறுபடியும் வாசி. 15ஆம் அதிகாரம் 24. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளை மீறினதினாலே பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொண்டான், மனஸ்தாபப்பட்டான். ஆனால் தொடர்ந்து மீறுதல் செய்து கொண்டே வந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே பெலிஸ்தரோட யுத்தம் பண்ண ஜெயிக்க முடியாத இருந்த நிலைமையிலே தாவீது வந்து கோலியாத்தை ஜெயித்தான். அதற்காக அவன் தன் மகளை கெட்டி திருமணம் செய்து வைப்பதாக சொல்லியிருந்தான். ஆனால் அவனுக்கு தாவீது கொன்றது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்ற வார்த்தை கேட்டபோது இந்த தாவீதை கொன்றே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டி அவனுக்காக எத்தனையோ காரியங்களை செய்து சமஸ்த இஸ்ரவேலின் பட்டாளத்தையும் சேர்த்து கொண்டு அவரை துரத்தி கொண்டே இருந்தான். சொன்னது ஒன்று, செய்து ஒன்று. அவன் அந்த சவுல் ராஜாவை தேவன் தாவீதின் கையிலே ஒப்பு கொடுத்தார். சவுலுடைய திட்டமெல்லாம் தாவீதை கொல்ல வேண்டும் என்று. ஆனால் சவுலை கொல்லும்படியான வாய்ப்பு தாவீதுக்கு 2 முறை வந்தது. அவன் அந்த சமயத்திலெல்லாம் ஒரு முறை அவனுடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டான், இன்னொரு முறை அவனுடைய தலைமாட்டில் இருந்த ஈட்டியின் தண்ணீர் செம்மையை எடுத்துக்கொண்டு அவனை அறிவுறுத்தினான். உன்னை எனக்கு என் கையில் தேவன் ஒப்பு கொடுத்தார், நான் உன்னை கொல்லவில்லை, நான் உன்னை விரோதிக்கவில்லை, நான் உனக்கு விரோதி அல்ல என்பதை உறுதிப்படுத்தி காட்டினான். அப்படி இருந்தும் அவன் தொடர்ந்து அவனை கொல்வதே நோக்கம், தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுவான், இதுதான் வழி என்று எல்லாம் நினைத்தான். ஆகவே அடிக்கடி ஆண்டவரால் கடிந்து கொள்ளப்பட்டவன் தான். அடுத்த 26ஆம் அதிகாரத்திலே 1 சாமுவேல் 26 21 வசனத்தை வாசிமா. அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாய தாவீதே, திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாக இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதை செய்தேன் என்றான். இவ்விதமாக அவன் நினைச்சுதான் ஒரு மன வருந்துதல் இருக்குது. தாவீதே அவன் கொலை செய்ய தேடுது தப்பு தான் அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் 2 முறை அப்படி ஒப்புக்கொண்டான். ஆனாலும் அவனுக்கு அந்த கசப்பும் வெறுப்பும் போகவில்லை. ஆகவே அதற்கு பெரிய பனிஷ்மெண்ட் என்னவென்றால் 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களும் 5-6 வாசி. பெலிஸ்தர் இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போமலிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராய் யோனத்தானையும் அபினதாவையும் மல்குஸ்வாசையும் வெட்டி போட்டார்கள். சவுல் செத்து போனதை அவன் ஆயத்தாரி கண்டபோது அவனும் அவன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோடு கூட செத்து போனான். அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயத்தாரியும் அவருடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள். பாருங்கள், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டவன் தான், தேவனால் எச்சரிக்கப்பட்டவன் தான். அதாவது பதவியை தக்க வைத்துக் கொள்ள எதையும் செய்ய தயாரானவன், கொலை செய்ய தயாராகிவிட்டான். ஆனால் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரை கடிதப்படுத்துகிறவன் சகாயமின்றி தடிதிலே நாசமடைவான் என்ற வார்த்தை அன்றைய தினம் நிறைவேறிட்டு சவுலும் இறந்து போனான். அவன் குடும்பத்தாரும் மடிந்து போனார்கள். தாவீது பின்பு ராஜாவாகிறான். அது மாத்திரமல்ல, இன்னும் மனம் திரும்பியவர்கள் மனம் வருந்தினார்கள், திருந்தவும் செய்தார்கள். யூதாஸ் காரியத்தை எடுத்துக்கொண்டால் மனம் வருந்தினான், திருந்தவில்லை. அவை தன்னுடைய காசை கொண்டு தேவாலயத்தில் இருந்துவிட்டு நாண்டு கொண்டு செத்தான். நான் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி. ஆனால் பேதுரு மறுதலித்தவன் தான். ஆனால் தேவனிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவன் பெரிய நல்ல ஊழியக்காரனாய் திகழ்ந்தான். மனங்கசிந்து அழுதான். இதெல்லாம் பேதுருடைய வாழ்க்கையிலே லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 60 முதல் 62 வரை உள்ள வசனத்தை வாசி கேட்போம். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான்.
அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிச்சு. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூறுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னுடைய சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. சீசர்களிடத்தில் சொன்னார், இயேசு காட்டி கொடுக்கப்படும் அந்த நாட்கள் முன்பதாக என்னை ஒருவன் காட்டி கொடுப்பான், நீங்கள் எல்லாம் என்னை விட்டு ஓடி போவீர்கள் என்றெல்லாம் சொன்னபோது பேதுரு சொன்னார், எல்லாரும் மறுதளித்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன்னு. இயேசு சொன்னார், பேதுருவே நீ மறுதளிக்க மாட்டியா? சேவல் கூவுறதுக்கு முன்னே இன்றைக்கு சேவல் 2 தரம் கூவுறதுக்கு முன்னே நீ 3 தரம் மறுதளிப்பா என்று சொன்னார். அதன்படியே அவர்கள் சேவகர்கள் நெருப்பு அனல் காய்ந்து கொண்டிருந்த போது அந்த கூட்டத்தில் இவனும் இருந்தான். இவனும் அவங்க கூட இருந்த ஆள் தான் சொல்லி இயேசு பேதுருவை பற்றி சொன்னபோது அவன் இல்லை எனக்கு தெரியாது என்று சொல்லி 2 முறை மறுதளிக்கவும் 3வது முறை சபிக்கவும் சத்தியமனவும் தொடங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதை இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி பார்த்தபோது வெளியே போய் மனங்கசந்து அழுது மனம் திரும்புகிறான். யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி குற்றமில்லாத காட்டி கொடுத்தேன் என்று தேவாலயத்தில் கொண்டு காசை இட்டெறிந்து விட்டு தற்கொலை பண்ணி செத்தான். இன்றைக்கும் அநேகர் அப்படி தான் பாவம் செய்துட்டால் அந்த காசை கொண்டு போய் கோயிலில் போட்டால் பாவம் தீர்த்தணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. அதாவது பாவம் போக்க பணத்தை இறைப்பவன் பச்சைமடையனடா, பஞ்சை போட்டு நெருப்பை உடைத்தவன் பச்சைமடையனடா என்று ஒருத்தன் பாடினான். அருமையானவர்களே, பஞ்சை போட்டு நெருப்பை அடைக்க முடியாது. எப்படியோ அதுபோல் பாவத்தை போக்குறதுக்கு பணத்தை கொடுத்தா காரியம் நடக்காது. இந்த நாட்களில் அநேகர் எத்தனை தவறான வழியில் இல்லாமல் சம்பாதிச்சுட்டு அந்த பணத்தை கர்த்தருக்கென்றோ அல்லது மற்ற அந்நிய தீபத்துக்கென்றோ கொண்டு உண்டியலில் போட்டாச்சுன்னா பாவம் மன்னிக்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அப்படி இல்லை, அப்படி எதுவும் நடக்காது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரமாக சிலுவையிலே மரித்திருக்கிறார். அவருடைய இரத்தம் மட்டுமே நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து இரத்தம் பாவம் மன்னிக்க முடியும். இந்த இயேசு பேதுரு பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை உள்ள வசனங்களிலே அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனான் குமாரனாகிய சீமோனே, நீ இவர்களில் அதிகமாக என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்றார். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி எல்லாருக்கும் தரிசனத்தை தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் சீமோன் பேதுரு இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார், நமக்கு இனி வழி இல்லை என்று சொல்லி மறுபடியும் மீன் பிடிக்க போய்விட்டான். ராமுழு பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்கவில்லை. கடைசியாக கரை வந்து நிற்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே இருந்து அவர்களை பிள்ளைகளே என்னிடத்தில் வாருங்கள் என்று அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு அப்பவும் மீனும் கொடுத்து அதற்கு பிற்பாடு அவர் பேதுருவுக்கு தன்னை வெளிப்படுத்தி சொல்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இவர்களிலும் என்ன அதிகமாய் நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவி என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2வது தரம் அவர் அவனை நோக்கி, யோனான் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3வது தரம் அவர் அவனை நோக்கி, யோனான் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாய் என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினால் 3ஆம் தரம் அவர் அவனை கேட்டபோது பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொன்னான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று அவருக்கு அந்த பெரிய ஊழியத்தின் பொறுப்பையும் ஒப்படைக்கிறார். அல்லேலூயா. மறுதலித்தவன், காட்டி கொடுத்த யூதாஸ் தவறான இடத்துல அறிக்கை செய்து தவறான இடத்திற்கு திரும்பி போய்விட்டு அதனால் பலன் இழந்து விட்டான். பேதுருவோ தேவனிடத்திலே மனம் திரும்பி தேவனால் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டு ஊழியத்தை தொடர்ந்து செய்தான். அல்லேலூயா. ஆகவே தேவனிடத்தில் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. பாவங்களை மறக்கிறது. இன்னும் வேறு வசனம் இருக்குதோ? பவுல் இருக்குது, சொல்லிடுது, சாரி. 1 தீமோத்தேயு இன்னொரு சீசன், பவுல் அப்போஸ்தலன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறான், அவர்கள் எல்லாரிலும் நான் பிரதான பாவி, அப்படி இருந்தும் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பாவங்களை உணர்ந்தான். அவன் நினைச்சுதான் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். 1 தீமோத்தேயு 1:15. அதன்படி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த எங்கே பெற்றுக்கொள்ள முடிந்தது என்றால், தமஸ்கு போகிற வழியிலே
அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே தேவன் அவனுக்கு பிரசன்னமாகி, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேனார். அப்போ அடங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்றான். அதற்கத்த நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இவ்விதமாக அந்த தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். நான் அறியாமையினாலும் அவிசுவாசத்தினாலும் அப்படி செய்தபடினாலே இறக்க பெற்றேன் என்று சொல்லி தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து அறிக்கையிட்ட போது அவன் என்ன செய்யறான், இறக்கத்தை பெற்றுக்கொண்டது மட்டும் இல்லை, 18ஆம் 19ஆம் வசனத்திலே உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செய்திகள் போல அவனுக்காக அனானியா என்பவன் வந்து ஜெபித்த போது கண்களிலிருந்து மீன் செய்திகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குல் சிசுன சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து இயேசு தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். கிறிஸ்து இயேசு தேவனுடைய குமாரன் என்று தாமதமின்றி பிரசங்கித்தான். அல்லேலூயா. மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பெரிய ஊழியக்காரனாகவும் மாறினான். அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்கிறது 1 யோவான் 1:7-9 வரை உள்ள வசனங்களிலே அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். சரி, அவருடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. நமக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்றால் நாமே வஞ்சிக்கலாக இருப்போம், சத்தியம் நமக்கு இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே பாவங்களை மன்னிக்க வல்லது. இந்த உலகத்திலே வேறு எந்த விதத்திலும் மன்னிப்பு இல்லை. ஆகவே மற்ற எதையோ ஒரு கொள்கையோ ஏதோ காரியங்களை பிடித்து கொண்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பது தவறானது. மற்ற மிருகங்களுடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை இரட்சிக்காது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக பாவ பரிகாரமாக சிந்தி இருக்கிறபடினாலே அவரையும் அவருடைய இரத்தம் சிந்தி மரித்த அந்த சிலுவை மரணத்தையும் விசுவாசித்து அவரிடத்தில் அறிக்கை செய்து அவரிடத்தில் திரும்புவோமானால் நாம் நிச்சயமாய் மன்னிப்பு பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போக முடியும். மற்றபடி மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவதற்கு சமமாக இருக்கும். ஏனென்றால் அது கரை சேர்க்காது. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன் நமக்காக ஜீவ பலியாக ஒரே முறை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பி பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார். நம்மை உயிரோடு எழுப்பி பரலோகத்துக்கு கொண்டு செல்ல வல்லவராக இருக்கிறார். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதமே. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம் வந்தாச்சு இன்னமும் தாமதமே. டிவி மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் பார்க்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தரிடத்தில் இன்றைய திரும்புகள். இது உங்களுக்கு சரியான நேரம். இப்பொழுதே இன்றைய ரட்சணை நாள் இப்பொழுதே அனுக்கிற காலம். இந்த ரட்சிப்பின் நேரம் என்ற செய்தியை கேட்ட உங்களுக்கு இது ஒரு நல்ல தருணம். கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள், கர்த்தருக்கு ஒப்புக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.